ஹாய், குட் மார்னிங். இது சண்டேக்கான vlog. நிறைய பேர் ரோஸ் செடி எப்படி வளர்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வாங்கி தான் வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே நான் பண்ணலை. பாருங்கள், 2 நாளில் இதெல்லாம் அந்த முட்டெல்லாம் கருகி போயிடும். சும்மா வாங்கி வைக்கிறப்ப மட்டும்தான் வருது. நம்ம கிளைமேட்டுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. ஆனால் டைம் கிடைக்கும்போது இந்த முட்டை ஓடை வந்து பவுட்ரு பண்ணி வேணால் போடுவேன். அவ்வளோதான், ரூட்டில் போடணும். மேடம் வந்து காலையில் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் இளையராஜா பாட்டு கேட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து ரெடி ஆகிட்டு காலையிலைக்கு வந்து பூரியும் வெள்ளைக்குருமாவும் பண்ணியாச்சு. வெள்ளைக்குருமா ரெசிபி நிறைய பேர் கேட்டிங்க. எப்பயும் போல் எண்ணெய் சோம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி என்ன காய் உருளைக்கிழங்கு தான் மெயினாக போடுவோம். அதோட பீன்ஸு எதுனாலும் போட்டுருங்க. இந்த இதுக்கு வந்து என்ன அரைப்போம்னா தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை மட்டும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அந்த தண்ணியாக போட்டோம் அப்படின்னா அதுதான் நான் பண்ணுற அந்த வெள்ளைக்குருமா. அன்னைக்கு முதல்வன் படம் போட்டிருந்தாங்க. அர்ஜுன் தான் நம்மளுக்கு உயிர். என்னடி கையில் எடுத்துக்குது. இது பணியாரமா? சரி, தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி எங்கே நமக்கு வேலை தான் வரிசையாக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிக்கனை கழுவி மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தேவையானதை ஆர்டர் போட்டுட்டு சரி முதல்வனை கண்டினியூ பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திங்ஸும் வந்துடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் கறி மசாலா போடுவோம்ல, அதை மட்டும் போட்டுக்குங்க. எப்போயுமே சோம்பு யூஸ் பண்ணுங்கள். குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதுக்கு வேகிறதுக்கான உப்பையும் போட்டாச்சு. இப்போ பழுத்த தக்காளி பழமாக வந்து ஒரு 2 பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடித்து வச்சுருந்தேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இல்லாட்டினா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சட்டியில் எனக்கு வந்து ரொம்ப அடி பிடிக்காது. இந்த சட்டி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. விபி டேஸில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிண்டிட்டு கழுவி வச்ச சிக்கனையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்படி நல்லா கிண்டி விடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து நிறையவே வரும். இப்படி ஒரு கிளறிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் சிக்கனுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் சிக்கன்லேருந்து வந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட வீட்டு மசாலா இருக்கும்ல, குழம்பு மசாலா, அது அப்புறம் வந்து மல்லித்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் இதையும் சேர்த்து ஒரு கிண்டிருங்க. கிண்டி எகெயின் மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து நல்லா வேகும். இந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே போய் நல்லா சாரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ஓரளவு கிரேவி மாதிரி வந்துருச்சு. இன்னும் கிரேவியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் மசாலா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறீங்க அப்படின்னா நல்ல கிரேவியாகவே வரும். எனக்கு வந்து நல்லா கிரேவியாக வேணும். ஏன்னா வந்து தண்ணி குழம்பா வச்சோம்னா சிக்கனில் வந்து அதெல்லாம் அந்த காரம் உப்பெல்லாம் வந்து இறங்கவே மாட்டேங்குது. நான் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே மேடமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து அவளுக்கு வந்து மீல் மேக்கர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால மீல் மேக்கர் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன வாங்குவாங்க? அவ்வளோதான். அன்றைக்கி வந்து ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதிசயமாக. சரி ஓகேன்ட்டு நம்ம சிக்கன் குழம்பும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நைட் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நிகாவுக்கு பிடிச்ச மீல் மேக்கர், அவளுக்கு வந்து தயிர் சாதம் பசஞ்சு வச்சு, எல்லோ சாப்பிட மாட்டா, அதனால் ஒயிட் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் இதுதான் என்னோடய தட்டு. இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேனான்னு கேட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் பாதி கொஞ்சமாக ஒரு வாய் போட்டுக்குவேன். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒரு பர்த்டே கூப்பிட்ருந்தாங்க. அதனால் 2 பேரும் கிளம்பி அங்கே போயாச்சு. போயிட்டு வந்துட்டு தான் டீயே குடித்தேன். குடிச்சிருந்தப்போ ரஜினி படம் போட்டாங்க அண்ணாத்தை, அதையும் பார்த்துட்டு இருந்தேன்.